வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம 2024 ஐபிஎல் மினி ஆக்ஷனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அவங்க எடுத்த பிளேயர் வந்து டிராவிஸ் ஹெட். அவர் ஜஸ்ட் 6.8 crores லிட்டரலி ஸ்டீலுங்க. சிஎஸ்கே ஒரு டீம் தான் அவங்களுக்கு காம்படிஷன் வந்துச்சு. இருந்தாலும் 6.8 crores வந்து பார்த்தீங்கன்னா செம சீப்பாக கிடைச்சார் டிராவிஸ் ஹெட். செகண்ட் மணிந்து அசரங்கா. கண்டிப்பாக இவருக்கும் நிறைய பேர் போவாங்கன்னு நினைச்சா பார்த்தா இவர் பேஸ் பிரைஸ் 1.5 crore எடுத்துட்டாங்க. 2 ஸ்டீல், தரமான ஸ்டீல். இதனால என்ன பண்ணாங்கன்னா மூணாவதா பேட் கமின்ஸை வந்து ஆல் அவுட்டாக போய் 20.5 crores எடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தெரிக்க விட்டாங்க SRH, to be very honest. And பேட் கமின்ஸ் as a பிளேயராக மட்டும் இல்லை, கேப்டனாகவும் அவங்களுக்கு ஒரு ஆள் கிடச்சிச்சு. ஏன்னா அவங்க ஒரு டீம் தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ பேட் கமின்ஸ் தான் கேப்டன் ஆக போகிறான்னு கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த பிக்கில். அண்ட் நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயதேவ் உனத்கரை 1.6 crores எடுத்தாங்க, which is a decent pick. அஞ்சாவது ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஆம் போலர், சிஎஸ்கேக்கு லாஸ்ட் டைம் விளாடினாரு. அண்ட் அவர் 20 lakhs பேஸ் பிரைஸில் எடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜத்வத் சுப்ரமணியம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs எடுத்திருக்காங்க. இவர் நம்ம தமிழ்நாடு பிளேயர், விக்கெட் கீப்பர், நல்ல டேலண்டட் பிளேயருங்க. டிஎன்பிஎல்ல சூப்பராக விளையாடிருக்காரு. ஸோ SRH பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணிட்டாங்க இந்த ஆக்ஷனில், அதுதான் உண்மை.